நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகி அதனோட சத்துக்கள் உடலில் சேர்ந்து அதனோட கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதற்கு இந்த ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உடலுக்குள்ள மிக மிக முக்கியமானது. இந்த ஜீரண மண்டலம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய 3 விஷயம். அது வந்து ஒன்று கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவர், ரெண்டாவது கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ், மூணாவது பித்தப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய கல் பிளாடர். இந்த 3ம் உதவி செய்யலைன்னா அது முழுமை அடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையான சத்துக்கள் உடம்புக்கு செலுத்தப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படக்கூடிய இந்த வேலை கரெக்டாக வந்து நடக்கணும்னா இதில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கல் பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்தப்பை கோளாறுகள், இந்த பித்தப்பை என்ன வேலை செய்யுது, இந்த பித்தப்பை சரியாக வேலை செய்யலைன்னா, இல்லை அந்த பித்தப்பையில் கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கல் அந்த மாதிரி ஒன்று வீங்கினா, இல்லை அழற்சி, இல்லை வேறு விதமான பிரச்சனைகள், அதில் உருவாக்கக்கூடிய பித்த நீர் சரியாக அங்கே உருவாகாமல் இருந்ததுன்னா, இந்த மாதிரியான விஷயங்களால் என்னென்ன உடல் கோளாறுகள் ஏற்படும், எப்படி வந்து நம்ம இந்த பித்தப்பை சரியாக வேலை செய்யலை அப்படின்றத தெரிந்து கொள்வது, இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த பித்தப்பை சம்பந்தமான கோளாறுகள் எல்லாமே 80% மேலே அசிம்டோட்டிக் அப்படின்றாங்க. அதாவது சிம்டமேட்டிக் அப்படின்னாக்கா அதனோட அறிகுறிகள் உடல் வந்து காமிக்கும். அசிம்டோமேட்டிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா அறிகுறிகளே தெரியாது. அந்த மாதிரி இந்த பித்தப்பையில் பிரச்சனை இருந்ததுன்னா அது உடலில் அறிகுறியே தெரியாது. அது கல் உருவாகுதோ இல்லை வேறு பிரச்சனைகளோ அது அடிக்கடி வரும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும், இல்லை வேறு விதத்தில் அது சரியாயிடும், திரும்பவும் வந்து சரியாக வேலை செய்யும், திரும்பவும் பிரச்சனை வரும். இது தொடர்ந்து ஒரு சைக்கிள் மாதிரி அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பல நேரங்களில் தெரிவதில்லை, அநேகமாக எல்லா நேரத்துலையுமே இது தெரிவதில்லை. ஆனால் சில விஷயங்களை வச்சு இதனோட பிரச்சனைகள் இருப்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஸ்கேனோ எக்ஸ்ரே இந்த மாதிரி விஷயம் எடுத்தால் தான் வந்து அந்த வந்து கல் பிளாடரில் கல் ஸ்டோன் இருக்கிறதா இல்லை வேறு பிரச்சனைகள் இருப்பதும் நமக்கு தெரிய வரும். என்றாலும் இப்போ நம்ம ஒரு 12 விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகள் வெறும் இந்த பித்தப்பை கோளாறுகளால் மட்டும்தான் வருது அப்படின்னு இல்லை. ஏன்னா பித்தப்பைன்றது பல்வேறு விஷயங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வேறு விதமான பிரச்சனைகளாலேயும் இது வரும். ஆனால் பித்தப்பை கோளாறுகளாலேயும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பித்தப்பை அதனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரைட்டு ரிப்கேஜ், நம்மளுடைய எலும்பு விலா எலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வலது பக்க விலா எலும்புகளுக்கு உள்ள இந்த லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரலுக்கு கீழே கணையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் இந்த கல் பிளாடர் பித்தப்பை. இந்த பேர்லேயே வர்ற மாதிரி இது பை, இது வந்து ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை. இது எதை சேமித்து வைக்கும்? பித்த நீர், பித்தம். இந்த பித்தம் எங்கே உருவாகும்னா லிவர், கல்லீரலில் உருவாகக்கூடிய பித்த நீரை சேமித்து வைத்து அதே ஜீரண மண்டலத்தில் ஜீரண ப்ராசஸில் ஒரு ஸ்டேஜில் அதை வந்து குறிப்பிட்ட இடத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் நம்மளுடைய சிறுகுடல் பகுதிக்கு இதை கொண்டு செலுத்தக்கூடிய விஷயம், அதுக்கு ஒரு பாதை, அது வந்து டக்ட். இப்போ இந்த கல் பிளாடர் டக்ட் அந்த பாதையில் கல் உருவாச்சுன்னா இங்கே உருவாகிற பித்த நீர் அந்த சிறுகுடல் பகுதிக்கு செல்ல முடியாமல் போகும்போது தான் அங்கே சிக்கல் ஏற்படும். இந்த பித்த நீர் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை சிறுகுடல் பகுதியில் வந்து அதை பிரித்தெடுத்து உடைத்தெடுத்து, இப்போ கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உடைத்தெறிந்து அதில் உள்ள நல்ல சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு துணை புரியக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் வேலை செய்யும், இல்லை பேன்க்ரியாஸ் இந்த கணைய நீரின் மூலமாக வேலை செய்யும், இல்லை வேறு விதமான விஷயங்களோடையும் என்சைம்களோடையும் இணைந்து பணியாற்றக்கூடியது. தனியாகவும் பணியாற்றும், இணைந்தும் பணியாற்றக்கூடியது. இது ஏகப்பட்ட வேலையை வந்து இது அந்த ஜீரண மண்டலம் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு உணவுப் பொருள் ஜீரணிக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் இதனுடைய பங்கு வந்து அளப்பரியது. சரி, இப்போ இந்த விஷயம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் சப்போஸ் பாக்டீரியாஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா அதை அழித்தொழிக்கக்கூடிய வேலையும் இது செய்யுது. இது 2 முக்கியமான நிறைய வேலை செய்யுது. அதில் குறிப்பாக இது 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நிறைய பாக்டீரியா சிறுகுடலில் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருக்க வேண்டிய இடம் வந்து பெருங்குடல். சிறுகுடலில்
அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான குறைந்த அளவுக்கான பாக்டீரியாஸ் தான் அதில் இருக்கணும். இப்போ அதில் அளவுக்கு அதிகமான பாக்டீரியாக்கள் இருக்கும்போது சிபோ அப்படின்ற ஒரு பிரச்சனையை நோக்கி அது கொண்டு போய் விடும். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டினல் ஓவர் க்ரோத் அப்படின்வாங்க. ஸ்மால் இன்டெஸ்டினல் பாக்டீரியல் ஓவர் க்ரோத், SIBO. இந்த பிரச்சனை சிக்கல் வரும்போது அது பல்வேறு விதமான உடல் உபாதைகளை கொடுக்கும். அப்போ இதை தடுக்க செய்யும் முக்கியமான வேலையை வந்து இந்த பித்த நீர் வந்து செய்து இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ அது அளவு சரியான விதத்தில் சுரக்கணும். அது சரியான விதத்தில் அந்த டக்டு வழியாக அந்த பித்த நீர் பாதை வழியாக கணைய பாதையும் இணைச்சி போகிற கணைய நீரோடு சேர்ந்து சிறுகுடல் பகுதிக்கு சேர்ந்து அதனோட வேலையை செய்து முடித்ததுக்கப்புறம் திரும்ப உறிஞ்சப்பட்டு லீவருக்கு வந்து லீவர் மூலமாக பித்தப்பைக்கு வந்து இந்த மாதிரி 18 முறை, ஒரு முறை சுரக்கக்கூடிய பித்த நீர் 18 முறை ரீசைக்கிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அது பயன்பட்டு கொண்டே இருக்கணும். இப்போது அந்த பித்த நீர் வந்து கம்மியாக சுரந்தா அதனால சில உடல் உபாதைகள் வரும், அதிகமாக சுரந்தா அதனால சில உடல் உபாதைகள் வரும். பித்தப்பையில் கல் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவரிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து சரியான விதத்தில் உடைத்தெடுக்கப்படாவிட்டாலோ இல்லை உடைத்தெடுக்கக்கூடிய அளவுக்கு பித்த நீர் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது இருக்கின்ற பித்த நீருக்கு இந்த கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாக லிவரால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால இது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உடைத்தெடுந்ததுக்கப்புறம் மீதி உள்ள விஷயங்கள் அங்கே தங்குவதாலோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களால் அந்த கொலஸ்ட்ரால் கெட்டித்தன்மையாகி அது கற்களாக உருவாகும். இது ஒரு விதத்தில். ரெண்டாவது விதத்தில் பில்லிரூபின், இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து உடைத்தெரிக்கப்படும் ப்ராசஸின் போது பில்லிரூபின் அப்படின்னு ஒன்று உருவாகும். இந்த பில்லிரூபின் அளவுக்கு அதிகமாக உருவாகும் போது அது கற்களாக சேமிக்கப்படும். அது ஒன்று. மூணாவது வந்து இந்த பித்த நீர் வந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டு அந்த ரீசைக்கிள் முடிந்து திருப்பி வந்து அது ஃபுல் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் சரியாக வேலை செய்யாமல் கொஞ்சம் பித்த நீர் அதிலேயே பையில் தங்கும் போது என்ன ஆகும்னா அது நாளடைவில் கெட்டித்தன்மையாகும். அப்புறம் வந்து அது உறுதிப்படும். அதுக்கப்புறம் வந்து அது வீங்கும். அதுக்கப்புறம் வந்து அது கெட்டித்தன்மை அதிகமாகி அது கற்களாக உருவாகும். இப்போ இந்த 3 விதத்தில் தான் வந்து பித்தப்பையில் வந்து கல் உருவாகுது. இந்த கல் உருவாகும் போது பித்த நீர் வெளியேறுவதே அது தடுக்கின்றது. உள்ளுக்குள்ளே இருக்கிற பித்த நீர் மேலும் அது கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து நம்ம ரைட் சைடு ரிப்கேஜ், இந்த விலா எலும்பு சொன்னோம் இல்லையா, வலது பக்க விலா எலும்பில் அதன் உட்பகுதியில் ஒரு விசரல் பெயின், ஒரு மாதிரியான பெயின் வருவது. அதுக்கப்புறம் வயிற்றின் நடுப்பகுதி வரை அது பரவுவது. அங்கே ஆரம்பித்து இல்லை நடுப்பகுதியில் கூட அதனோட பெயின் வந்து வரும். இந்த மாதிரி பெயின் வரும்போது முக்கியமாக வலது பக்கம் அப்பர் பார்ட், மேல் பக்க வலது புறத்தின் அந்த விலா எலும்பு பகுதியில் வந்து ஒரு வலி ஒன்று ஏற்படுவது. அதுக்கப்புறம் வந்து கொமட்டல், எதை பார்த்தாலுமே ஒரு கொமட்டல் வந்துக்கிட்டே இருப்பது, எந்த வாசனையுமே உடல் ஏற்றுக்கொள்ளாத தன்மை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நெக் பெயின், பேக் நெக்கில் வந்து பின் கழுத்து பகுதியில் வந்து ஒரு வலி, ஒரு இனம் புரியாத ஒரு பொறுக்க முடியாத ஒரு வலி ஒன்று பின் கழுத்து பகுதியில் வருவது. அதுக்கப்புறம் அந்த வலி பரவி வலது கை பக்கம், இடது கை பக்கம் போனால் அதுக்கு அர்த்தம் வேற. வலது கை ஷோல்டர், இந்த தோள் பட்டையில் வந்து அந்த வலி வந்து நின்று அது ஒரு மாதிரி கொடாயம், அது அந்த மாதிரியான ஷோல்டர் பெயின் அப்படின்னு வருவது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட் போகும்போது வரக்கூடிய மலத்தின் நிறத்தை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இந்த பில்லிரூபினாலேயோ ரெட் பிளட் செல்ஸ் உடைத்தெடுக்கப்படுவதில் உள்ள கோளாறுகளை பல்வேறு விதங்களால் இந்த மலத்தின் நிறம் வந்து மாறக்கூடிய தன்மை. இது வந்து ஒரு பேல் கலர்லேயோ அல்லது ஒரு கிரே கலர்லேயோ உங்களுடைய மலம் இருந்தது என்றால் உங்களுடைய பித்தப்பையில் கோளாறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து இந்த மலம் வந்து நீரில் மிதக்கக்கூடிய மலமாக இருந்ததுன்னா, சில இப்போ பொதுவாகவே மலம்ன்றது வந்து தண்ணீரில் மூழ்கக்கூடியதாக இருக்கும், சில மலங்கள் வந்து மிதக்கக்கூடியதாக இருக்கும் தக்க மாதிரி. இது என்னென்னா உடலில் உள்ள கொழுப்புகள் சரிவர கரைக்கப்படாமல், நம்மளுடைய பித்த நீரால் சரிவர கரைக்கப்படாமல் இருக்கும்போது வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் மலம் வந்து மிதக்கக்கூடிய மலமாக இருக்கும். அப்போனா அந்த பித்தப்பை வந்து சரியாக வேலை செய்யலை, பித்த நீர் வந்து சரியாக உடலில் வேலை செய்யலை அப்படின்னு வந்து அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து இச்சி ஸ்கின்,
அந்த தோள்களில் ஒரு அரிப்புத்தன்மை. இது குறிப்பாக வந்து இரவு நேரத்தில், இந்த இடம் அந்த இடம் தான் இல்லை, இரவு நேரத்தில் தூங்கும்போது மட்டும் வந்து அளவுக்கு அதிகமான உடலில் அரிப்புத்தனம் உருவாகிறது என்றால் உங்களுடைய பித்தப்பையில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து சப்போஸ் இந்த பித்தப்பை அகற்றி விட்டாலோ இல்லை பித்தப்பையில் பித்த நீர் அளவுக்கு அதிகமாக சுரந்து கொண்டே இருந்து அது சேமித்து வைக்கப்படும் போதோ டயரியா, அதாவது லூஸ் ஸ்டூல், அதாவது தண்ணீராக போகக்கூடிய மலம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த வாட்டரி ஸ்டூல்னா லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் போவல் மூமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த போவல் மூமெண்ட்ஸ்னால் அந்த வயிற்று பகுதியில் அந்த பொருளுடைய மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட்டு சரியான விதத்தில் நடக்காமல் இருக்கும்போது அந்த ஒரு வலி ஒன்று உணரப்படும். அதன் மூலமாக வரக்கூடிய அந்த டயரியா, வாட்டரி ஸ்டூல், இது எல்லாமே. அதுக்கடுத்தது வந்து முக்கியமானது யூரின். உங்களுடைய யூரின் சிறுநீர் வந்து டார்க்கர் கலரில், அதாவது லைட்டு கலரில் வெள்ளையாக நிறமற்று இருக்கிறது தான் யூரின் வந்து ஆரோக்கியமான யூரின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கலராகவும், அந்த கலர் வந்து அதிக டார்க்காகவும் இருக்கக்கூடியது. மஞ்சள், டார்க் மஞ்சள், டார்க் கொஞ்சம் கிரே, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அழுக்காக வரக்கூடிய அந்த சிறுநீர் அது வந்ததுன்னா பித்தப்பையில் கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து தோள்கள் மஞ்சளாவது, இது வந்து இந்த பில்லிரூபின் பிரச்சனையால் தான், அது டீட்டெயிலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். தோள்கள் மஞ்சளாவது, கண்கள் வந்து மஞ்சள், குறிப்பாக வந்து ஜாண்டிஸ் மாதிரி மஞ்சள் காமாலை அப்படின்ற விஷயம்லாம் வருதுன்னா இருக்குன்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஜுரங்கள் இருக்குன்னா உங்களுக்கு அந்த பித்தப்பையில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வாமிட்டிங், தொடர்ந்து வந்து வாமிட் வருவது அப்படின்றது வந்து இந்த பித்த நீர் பற்றாக்குறையால் வருவது. பித்த நீர் அதிகமாகும் போது நம்ம டயரியா அந்த மாதிரியான பிரச்சனை சொன்னோம். இப்போ வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதும் இந்த பித்த நீர் பற்றாக்குறையால் அது வருகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 12 அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பித்தப்பையை செக் பண்ணுவது மிக மிக நல்லது. இப்போ இது எதனால் இந்த மாதிரியான சிக்கல்கள், கல் பிளாடர், இந்த பித்தப்பை பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, லோ ஃபேட் டயட், ஃபேட்டு கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிற, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற உணவை தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு இந்த பித்தப்பையினோட பிரச்சனை வந்து வரும். இப்போ ஃபேட்டை வந்து இது பண்ணுறதுக்காக சுரக்கக்கூடியது தான் வந்து இந்த பித்த நீர் அப்படின்னும்போது அதிகப்படியான ஃபேட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. குறைந்த அளவுக்கான உடம்புக்கு தேவையான கொழுப்புகள் உடலுக்குள் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த பித்தப்பை வந்து ஒழுங்காக வேலை செய்யும். அப்போது கம்மியான ஃபேட்டோ மிக மிக அதிகமான ஃபேட்டோ நம்ம சாப்பிடக்கூடாது. உடலுக்கு தேவையான ஃபேட்டை கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடணும். அப்போ லோ இன் ஃபேட். அடுத்தது வந்து ஈஸ்ட்ரோஜன், நம்ம உடலில் சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனின் அளவு வந்து அதிகமாக, ஒரு ஸ்பைக்கு திடீர்னு ஒரு ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு பித்தப்பை கோளாறு வரும். அப்புறம் கார்டிசால், மூளையில் சுரக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது வந்து திடீர்னு அளவுக்கு அதிகமாக, இது வந்து மனக்கவலை பிரச்சனை, வேறு மாதிரியான சிக்கல்கள் இதனாலேயும் வரும், இல்லை சாப்பிடக்கூடிய உணவு உடல் உபாதைகளாலே வரும். மூளை சுரக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலின் அளவு அதிகரிக்கும் போதும் இந்த பிரச்சனை வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஹை இன்சுலின், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு திடீர்னு இன்சுலின் ஹையாக வந்து சுரக்கும் போதும் இது வரும். அப்புறம் பிபிஐ மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இதுக்கு பெஸ்ட்டு ரெமிடி என்னென்னா, இதுக்கு அதிகமான ரெமிடிஸ் வந்து கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி ஃபேட் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். அதுக்கடுத்து வந்து பியூரிஃபைடு பைல் சால்ஸ் அப்படின்னு வந்து விற்கிறாங்க. இந்த பைல் அப்படின்றது பித்த நீர். இந்த பித்த நீர் உப்பு அப்படின்னு சொல்லி சுத்திகரிக்கப்பட்ட அது வந்து அது விற்கிது. அதை வந்து நைட்டில், இரவுக்கு அப்புறம், அதாவது பகல்லையும் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பாட்டுக்கு அப்புறம் உடனே வந்து அதை சாப்பிட்ணும். அதை 3 வேளை கூட சாப்பிட்லாம், அது வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் TUDCA அப்படின்ற ஒரு மாத்திரை, அதை வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து டாக்டர்களோட அறிவுரையோடு நீங்கள் வந்து அதை சாப்பிட்லாம். இது பித்தப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான். அப்புறம் மிக 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 முக்கியமானது வந்து ஃபைபர் உள்ள விஷயங்கள், சாப்பாடை வந்து மிக மிக அதிகமாக சாப்பிடணும். நார்ச்சத்து அதிகம் உள்ள சாப்பாடை
சாலட் மாதிரி வடிவத்தில் செஞ்சு நம்ம சாப்பிட்றது வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை இருப்பவர்கள் மீல்ஸுக்கு ஒரு டைம், காலையில் இந்த டைமு, மத்தியானம் இந்த டைம், நைட்டு இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒழுக்கத்தில் தொடர்ந்து அந்த டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்ணும். ஒரு இதை ஸ்கிப்பு பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் அந்த டைமில் ஃபாஸ்டிங் இருப்பது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்ப்பது வந்து நல்லது. சிறிய சிறிய உடற்பயிற்சிகள் செய்வது நல்லது. கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை கொஞ்சம் சாப்பிடலாம். நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். இவ்வளவுதான் பித்தப்பை பற்றின இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய செய்தி. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ஜீரண மண்டலம் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து உடலை விட்டு கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த உடலுக்குள் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை, அற்புதமான கிராஃபிக் காட்சிகளோட அந்தந்த உறுப்புகள் என்னென்ன வேலை எந்தெந்த டைமில் செய்யுது, அந்த பொருள் என்ன ஆகுது அப்படின்றத வந்து முடிந்தால் அடுத்த வீடியோவாக நம்ம வந்து வெளியிடுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.